இன்றைய வேத வசனம் எரேமியா 23 அதிகாரம் 6 அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நமது தேவன் நமக்கு நீதியாயிருக்கிறவர். ஜெகோவா ரிஸ்கேனு என்பது அவருடைய நாமம். நமக்கு தம்முடைய நீதியை தந்து நம்மை நீதிமான்களாக்குகிற கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து எங்களுக்காக நீதியாயிராவிட்டால் எங்களுடைய நிலை என்ன? அநீதி நிறைந்த உலகத்தில் நீதிமானாய் இருப்பது எப்படி? எங்கள் நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஜோபு பக்தன் கேட்கிறார், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை என்று ரோமர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவர் எங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். மனுஷன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். தம்பி ஒரு கொலை செய்துவிட்டு இரத்தக்கரை பிடித்த உடையோடு ஓடி வர அண்ணன் தன் உடையை தம்பிக்கு கொடுத்து தம்பி உடையை தான் அணிந்து தண்டனையை ஏற்று தூக்கில் தொங்கி தம்பியை விடுவித்த நீதி கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோலவே எங்களுடைய கிறிஸ்துவும் எங்களை நீதிமான்களாக்க அவர் சிலுவையில் தொங்கி அவர் எங்களை மீட்டு கொண்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள்! அப்படிப்பட்ட நீதிபரரை, எங்களுடைய இரட்சகரை நாங்கள் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்று கொள்ளுவோமா? பாவங்களிலிருந்து வழி விலகி பரிசுத்தமாக வாழுவோமா? அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.